ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கங்குவா மூவி எப்படி இருக்குன்னு என்னோட சொல்ல போகிறேன். எதுந்து ஆரம்பிக்கலாம். 2013 சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் சூர்யாவோட கடைசி ஹிட் படம். அதுக்கப்புறம் 5ஆம் படம் ஃபிளாப் கொடுத்து மனுஷன் திரும்ப ஹிட் கொடுப்பாரு. ஒவ்வொரு மூவிக்கும் வெயிட் பண்ணி கடைசி இப்போ கங்குவா வந்து நிற்குது. இந்த படம் ஹிட்டா இல்லை ஃபிளாப்பான்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ். ரீசெண்டாக நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருக்கேன். அதில் கூட எந்த அளவுக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யாராச்சும் குட்டி பசங்க உங்கள் வீட்டில் நல்லா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. இந்த படம் 3Dக்காக நல்லா ஒர்த்து. தென் செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, மேக்கப் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்ல சில போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுவும் பாபிடேலோட சீன்ஸு, அப்புறம் அவரோட அந்த ஐலாண்டு, அவரோட மக்கள் பற்றி காட்டுறதுலாம் நல்லா இருந்துச்சு. அவங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில இடத்துல பிஜிஎம் நல்லா ஒர்க் ஆச்சு. இதில் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். அப்படி நெகட்டிவ்ஸ்க்கு போனால் லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. ஓகே, எனிவே அதுவும் பார்த்துடலாம். பிரசன்ட் சூர்யா கேரக்டர், ஹீரோயின் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட ஆக்டிங்லாம் மட்டமாக இருந்துச்சு. இவங்களோட போர்ஷன்ஸை தூக்கிட்டாங்கன்னா படம் இன்னும் சூப்பர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பிரசன்ட் போர்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே கிரிஞ்சுத்தனமாக இருந்துச்சு. தென் இந்த படத்தோட ஸ்டோரி கன்னடாவில் சிவராஜ்குமார் நடிச்சு ரிலீஸ் ஆன பஜரங்கியோட படத்தோட இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க டைம் கிடைச்சா போய் பாருங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் மிகப்பெரிய சொதப்பல். ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, இன்ட்ரெஸ்டிங் இல்லாம ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு சொல்லலாம். அப்புறம் சாங்ஸ் நல்லா இல்லை, ஏதோ ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லை, மிஸ்டேக் தான் லாஜிக்ல இருக்க மாதிரி அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. கிரிஞ்சியான ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு. தென் முக்கியமா சொல்லலாம், ஒரு குட்டி பையன் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். அந்த பையனோட கேஸ்டிங் சரியா செலக்ட் பண்ணாம விட்டாங்க போல. அந்த பையன் சுத்தமா அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகல, செட் ஆகல. மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் சில பீரியாடிக்கல் போர்ஷன்ஸ்க்காகவும் இந்த டீமோட எஃபர்ட், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்காகவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் இந்த படத்தை இப்படி சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பிகாஸ் போஸ்ட் எல்லாம் பார்த்து இந்த படம் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore மூவியா இருக்குன்னு தான் நினைச்சேன். பட் செம்ம டிசப்பாயின்மெண்ட். அது காரணம் டைரக்டர் சிவா மட்டும்தான். விவேகம்ல எந்த சீனுக்காக பீப்புள் அந்த படத்தை வெறுத்தாங்களோ அதையே ட்ரிபிள் த டைம்ஸ் யூஸ் பண்ணி இந்த சூர்யா படத்துல யூஸ் பண்ணிட்டாரு. சூர்யா கேரக்டரையும் காலி பண்ணிட்டாரு. பட் இவ்வளவு கோடி செலவு பண்ணி படத்தை எடுத்த ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவோட நிலவு நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. நிஜமா சொல்ற, சூர்யா மாதிரி ஒரு டெடிகேட்டிங் ஆக்டருக்கு இப்படி நெகட்டிவா நடக்கிறது கொஞ்சம் சேடா தான் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் சூர்யா 44. ஃபைனலி நான் இந்த படத்துக்கு 2 stars கொடுப்பேன் ஃபார் 5. சரி, இந்த படம் பார்க்கலாம் வேணாம்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல குட்டி பசங்க இருந்தாங்கன்னா ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், வீக்கெண்ட்ல போய் ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு டீசென்ட் வாட்ச்னு சொல்லலாம் அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.